இன்னைக்கு நம்ம ஸ்கூட்டில உள்ள ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி லேடிஸ் பைக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சீட் வந்து நம்ம போட்டு எவ்வளவு பிரஸ் பண்ணாலுமே இது வந்து அடிக்கடி பூட்ட மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வாங்கும்போது பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா இப்படி வச்சாலே போதும், இது வந்து பூட்டிடும். ஆனா இப்போ வர வர பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்போ பார்த்தாலுமே இதே ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. பாத்தீங்கன்னா டக்குனு வந்து பூட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து எப்படி செக் பண்ணலாம்? இந்த ஆக்டிவா பைக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பாருங்கள், ப்ராப்ளம் வந்து இதில் தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தேஞ்சு போயிருக்கும். ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்கோம், வருஷ கணக்கில் பயன்படுத்திருக்கோம். இது வந்து தேஞ்சு போயிடும். இந்த மாதிரி தேஞ்சி இருக்கும். தேஞ்சி இருக்கும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து இந்த மெட்டல் வந்து இந்த மெட்டல்லேருந்து உரசிட்டு அதனால தான் பூட்ட மாட்டேங்குது. இதை வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை சரி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைல்னு சொல்லுவாங்க. இது வந்து என்கிட்ட பழைய அறம் ஒன்று கிடக்குது. இதை வச்சே நம்ம வந்து சுலபமாக வந்து சரி பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மெட்டல் இருக்கும். ஒன்று கொரடு மாதிரி நண்டு கால் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுவுமே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒன்று 2 இடம் இருக்கும். இந்த 2 இடையிலையும் வந்து தேய்மானம் வந்ததுனால தான் பார்த்துடுங்க இதை அழுத்தும் போது இது வந்து பிடிக்குது. இப்போ நாம் இந்த பாகத்தை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடை வந்து நம்ம இப்போ தேய்ச்சி விட்டுக்கலாம். இதை கலத்தி தான் சரி பண்ணோன்னு இல்லை, அப்படியே வச்சு நம்ம தேய்ச்சாலே போதும். எந்த இடத்துல எல்லாம் படுமோ அந்த இடத்துலாம் தேய்ச்சி விடணும். பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி உள்ளே வந்து லாக் ஆகும். அப்போ இதில் எதில் இடம்லாம் படுறோன்னு பார்த்துடணும். இப்போ நம்ம கொஞ்சம் தேய்ச்சி விட்டு இதை வந்து மடக்கி விட்டாச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிகிற மாதிரி உள்ள இந்த இடம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த இடத்தையும் இந்த இடம் இந்த 3 இடத்தையும் வந்து நம்ம இப்போ தேய்ச்சி விட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்கள்கிட்ட தேங்காய் இல்லைனா இன்ஜின் ஆயில் அந்த மாதிரி எந்த ஆயில் இருந்தாலுமே லைட்டாக வந்து இதில் போட்டுடுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும், அதான் வந்து மூமெண்ட் ஆகக்கூடியது. அதுலேயும் படம் மாதிரியே போட்டுடுங்க. சீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குளிக்கு மாதிரி இருக்கும். இதில் தான் வந்து அந்த லாக் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தேஞ்சி பிளைடு மாதிரி சில இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஷேப் ஆகிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கணும், அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து நம்ம வந்து நல்லா ரவுண்டாக வந்து ஆக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தேய்ச்சாச்சு, உள்ளேயும் தேய்ச்சாச்சு. பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. பாருங்க, இது வந்து நம்ம நார்மலாக வந்து புது பைக் வாங்கும்போது எப்படி நம்ம இதை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும், இது ஸ்ட்ராங்காக வந்து ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க.